இயேசுவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நம்முடைய திரு இருதய ஆண்டவர் பங்கின் 150வது ஜூபிலி விழாவை கொண்டாடுகின்றோம். அந்த நாளில் நம்முடைய பங்கு பிள்ளைகள் உறுதிபூசுதல் என்னும் அருட்சாதனத்தை பெற இருக்கின்றார்கள். நாம் நம்முடைய பங்கு கோவிலின் திருவிழாவையும் நாம் சிறப்பிக்கின்றோம். திரு இருதய ஆண்டவர் கோவில் இந்த நாள் நீங்கள் இந்த திருப்பலிக்காக நற்கருணை ஆன திரு இருதயம் என்ற மைய கருத்தை கொண்டு ஜெபிக்கவும் இறைவோ இயேசுவோடு மன்றாடவும் இங்கே கூடியுள்ளீர்கள். நற்கருணையான திரு இருதயம். திரு இருதயமானது நம்முடைய பங்கு பாதுகாவலர், திரு இருதய ஆண்டவர். நாம் இந்த திரு இருதய ஆண்டவரை பற்றி நினைக்கும் போது அவர் முற்றிலும் அன்பாய் இருக்கின்றார். கடவுள் அன்பாய் இருக்கின்றார். அன்பே கடவுள். அன்பு செய்கிறவர்கள் அந்த கடவுளை அறிவார்கள், அனுபவிப்பார்கள், அவரோடு ஒன்றித்திருந்து அன்பு செய்கிறவர்களாக மாறுவார்கள். அதைத்தான் புனித யோவான் தன்னுடைய திருமுகத்தில் நமக்கு தெளிவாக சொல்கிறார். அன்பு செய்யாதவர்கள் கடவுளை அறியாமல் இருப்பார்கள், அன்பு செய்கிறவர்கள் கடவுளை அறிவார்கள். அன்பே கடவுள் என்று அழுத்தமாக அவர் நமக்கு சொல்கின்றார். இந்த நேரத்தில் நான் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்க அழைக்கின்றேன். நாம் அனைவரும் இந்த பங்கில் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்கள். பாண்டி கடலூர் உயர் மறை மாவட்டத்தில் இது ஒரு பெரிய பங்காக திகழ்கிறது. அணிலாடி பங்கு. இங்கு திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்கள் வாழ்கின்றார்கள். நிறைய கிளை பங்குகளை கொண்ட பங்காகவும் இது அமைகின்றது. இந்த பங்கில் வாழும் நாம் கிறிஸ்தவர்கள் உண்மையிலே அந்த அன்பை அறிந்தவர்களாக இருக்கின்றோமா? இந்த கேள்வியை நீங்கள் ஒவ்வொருவரும் இன்று உங்களுடைய பங்கு விழாவை சிறப்பிக்கும் போது உங்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி. நான் உண்மையிலே கடவுளை அறிந்தவனாக இருக்கின்றேனா? கடவுளை அறிந்தவனாக இருக்கின்றேனா என்ற கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும் உங்களிடம். முக்கியமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை பற்றி சிந்திப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை பிரச்சனையால் நிறைந்துள்ள வாழ்க்கையாக இருக்கின்றது. இங்கு யாராவது அப்படி இருக்கின்றார்களா? எழுந்து என்னிடம் இதை சொல்வதற்கு ஆயரே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை, யாராவது இருக்கின்றீர்களா? ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் உள்ளன. இந்த உலகில் பிறந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இல்லாமல் ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை. துன்பம், துயரம், மகிழ்ச்சி, சந்தோஷம், இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் அம்சங்கள். அது இல்லாமல் ஒரு வாழ்க்கை இல்லை. மனிதனுடைய சொந்த சுய பிரச்சனைகள் இருக்கலாம். தன்னுடைய வாழ்க்கையில் அவர் நல்ல முறையில் எல்லாம் செய்யாமல் இருக்கலாம். ஒருவேளை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நினைத்த அவர் வாழ்க்கையில் எதிர்பார்த்த அந்த நிறைவுகள் பெறாமல் இருக்கலாம். எனவே அவர் ஒரு வருத்தத்தோடும் துக்கத்தோடும் வாழும் ஒரு நபராக மாறலாம். வாழ்க்கையை பற்றி மிகவும் இழிவாக நேசித்தது என்ன ஒரு வாழ்க்கை, இதுவும் ஒரு வாழ்க்கையா? அப்படிப்பட்ட மனப்பான்மையில் வாழ்பவர்கள் நிறைவேறியிருக்கின்றார்கள். குடும்பத்தை எடுத்து பாருங்கள். குடும்பங்களில் பல வகையான பிரச்சனைகள் உள்ளன. பல வகையான பிரச்சனைகள்.
ஒவ்வொரு குடும்பத்திலும் சிலர் பொருளாதார குறைவினால், பற்றாக்குறைவினால் கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள். அந்த குடும்பத்தை நடத்த வேண்டிய போதிய பொருளாதாரம் இல்லை. எனவே அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், வறுமையில் வாழ்க்கை வாழ்கிறார்கள், தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் வாழ்க்கை நடத்துகின்றார்கள். சிலர் சொகுசாக வாழ்கின்றார்கள், இந்த உலக ஆசைகளில் ஈடுபட்டவர்களாக இருக்கின்றார்கள். இந்த உலக ஆசைகளிலும் பேராசைகளிலும் ஈடுபட்டு கெட்ட வாழ்க்கை வாழ்பவர்களாக இருக்கின்றார்கள். தீய முறைகளை கையாண்டு இந்த உலக சம்பாத்தியங்களை எடுத்துக்கொண்டு அப்படி நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று எந்த நினைவோடு வாழ்பவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை, அவர்களுடைய மனதில் திருப்தி இல்லை, சமாதானம் இல்லை. எவ்வளவு நிறைய அவர்களிடம் இருக்கின்றதோ அதுக்கு நிறைவாக இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்ற பேராசைக்கு அடிமைப்பட்டவர்களாக வாழ்க்கை நடத்துகின்றார்கள். குடும்ப பிரச்சனைகள், சிலருக்கு நல்ல கணவன் கிடைக்காமல் இருக்கலாம், நல்ல மனைவி கிடைக்காமல் இருக்கலாம். அது வாழ்நாள் முழுவதும் ஒரு பிரச்சனையாக மாறிவிடுகிறது. சிலருடைய பிள்ளைகள் சொல்வதை கேட்காமல் இருக்கலாம், தவறான வழிகளில் நடப்பவர்களாக போவர்களாக இருக்கலாம். அதை பற்றி அந்த குடும்பத்தில் மிகவும் வேதனைப்படுபவர்களாக இருக்கலாம். சிலர் தங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கலாம். இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் நம் மத்தியிலே இருக்கின்றன. அதோடு கூட பொறாமைகள், சண்டை சச்சரவுகள், குடும்பத்திலே பிளவுகள், சகோதர சகோதரிகளிடையே பிளவுகள், இந்த உலக பொருளாதாரத்தை பொருட்டு மக்கள் ஒருவரோடு ஒருவர் முரண்பட்டு சண்டையிட்டு பிரிந்து வாழ்பவர்களாக இருக்கின்றார்கள். எத்தனையோ குடும்பங்கள் பிளவுபட்ட குடும்பங்களாக இருக்கின்றார்கள். கணவன் மனைவி பிரிந்து இருக்கின்றார்கள். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகள். இன்னும் எவ்வளவோ நான் முயற்சி செய்கிறேன், கோவிலுக்கு போகிறேன், ஜெபம் செய்கிறேன், நவநாட்களை கையாளுகிறேன், ஆனால் ஒரு மாற்றமும் இல்லையே, என் வாழ்க்கை அப்படியே இருக்கின்றன என்ற ஒரு மனப்பான்மையோடு துக்கத்தோடும் துயரத்தோடும் வாழும் மக்களாக நாம் இருக்கின்றோம். அந்த நேரங்களில் சிலர் இப்படியும் சொல்வதுண்டு, உண்மையிலே கடவுள் இருக்கின்றாரா? கடவுள் அன்பாய் இருக்கின்றார். அவர் அன்பாய் இருக்கின்றார்கள் என்றால் ஏன் எனக்கு அன்பு செய்யாமல் இருக்கின்றார்? இப்படி ஒரு கடவுளா? நான் படுகிற துன்பம் துயரங்கள் அந்த கடவுளுக்கு தெரியலையா? அவர் கண் பார்வை தெரியாமல் இருக்கிறாரா? அல்லது அவருடைய செவி கேட்கவில்லையா? இப்படியெல்லாம் நாம் நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியில் முணுமுணுத்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட கடவுளை நான் நம்ப வேண்டுமா? அப்படிப்பட்ட நிலைகளில் சிலர் கோவிலுக்கு வராமலே இருக்கின்றார்கள். அப்படியும் மக்கள் இருக்கின்றார்கள். எனவே ஒன்று பார்க்கும்போது நாம் பல மக்களிடம் இப்படிப்பட்ட மனப்பான்மைகளை நாம் அறிய நேரிடுகிறது. அதன் பிறகு அவர்கள் சொல்வார்கள், கடவுள் அன்பாக இருந்தால் அந்த அன்பை ஏன் எனக்கு காட்டாமல் இருக்கின்றார்? ஏன் நான் இவ்வளவு துன்பப்பட வேண்டும்? இப்படிப்பட்ட மனப்பான்மையோடு நாம் வாழும்போது இன்று திரு இறுதிய ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் உன்னை அன்பு செய்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன். அந்த அன்பினால் நான் உனக்கு என்னவற்றெல்லாம் செய்துள்ளேன் என்று அவர் வெளிப்படுத்துகிறார். கடவுள் அன்பாய் இருக்கின்றார். அந்த அன்பை திரு இறுதிய ஆண்டவர்
வெளிப்படுத்துபவராக இருக்கின்றார். பாருங்கள், விவிலியத்தை எடுத்து பாருங்கள். கடவுள் மனிதனை தன் சாயலாக படைத்தார், தன்னை போல படைத்தார், தன்னுடைய துணையாளனாக படைத்தார், தன்னோடு ஒன்றித்திருந்து இந்த வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ படைத்தார். ஆதாமை ஆண்டவர் கடவுள் படைத்து அந்த தோட்டத்தில், அதன் தோட்டத்தில் வைத்தார். அங்கு ஒரு குறைவும் இல்லாமல் இருந்தது. அதான் கடவுளின் அன்பு. மற்ற படைப்புகளை எல்லாம் ஒரு படைப்பாக படைத்தார், ஆனால் மனிதனை தன்னுடைய சாயலாக படைத்தார். இது கடவுளின் அன்பு இல்லையா? அந்த மனிதனை தன் சாயலாக படைத்து தன் தோழனாக அவனோடு ஒரு வாழ்க்கையை அவர் தொடங்கியவர். ஆனால் மனிதன் சுயநலவாதியாக மாறுகிறான். தானே கடவுளாக மாற வேண்டும் என்ற ஒரு சோதனை அவனுடைய மனதில் வருகின்றது. அந்த அன்பான துணையான அந்த கடவுளுடைய அன்பை உணர்ந்து அவரோடு ஒன்றித்து அவரோடு இருந்து வாழ முயற்சி செய்யாமல் தானே கடவுளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சுயமனப்பான்மை மனிதனிடையே வருகிறது. ஏனென்றால் கடவுள் மனிதனை தனக்கு சமமாக படைத்துள்ளார். அவனுக்கு அவர் சுதந்திரத்தை கொடுத்தார். அது அன்பின் அடையாளம். அதன் பிறகு நாம் என்ன பார்க்கின்றோம்? கடவுள் தன்னுடைய உயிரையே மனிதனுக்கு கொடுத்து மனிதனை ஒரு உயிருள்ள பிராணியாக வாழ்பவனாக, இறைவனோடு ஒன்றித்து வாழ்பவனாக அவரை படைத்தார். அந்த மனிதன் அந்த கடவுளை புறக்கணித்து விட்டு அந்த அன்பிலிருந்து வெளியேறிய பிறகும் அவனை அவர் புறக்கணிக்கவில்லை. அவனுக்காக தன் ஒரே மகனை அனுப்புகின்றார். அந்த மனிதனுக்காக தன்னை புறக்கணித்த, தன்னிடமிருந்து பிரிந்து சென்ற, தன்னை மதிக்காத, தன்னை ஏற்றுக்கொள்ளாத அந்த மனிதனை மீட்க கடவுள் தன் ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த கடவுளின் மகன் இந்த உலகத்தில் வந்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் நம்முடைய இடத்தில் சிலுவையில் தன் உயிரை கொடுக்கின்றார். தம்மை மீட்பதற்காக, நம்மை கடவுளுடன் அந்த அன்பில் திரும்ப கொண்டு வருவதற்காக அவர் தன்னுடைய உயிரையே கொடுக்கின்றார். இது அன்பு இல்லையா? கடவுள் அன்பு செய்கிறார். தன்னுடைய சாயலில் அவர் நம்மை படைத்தார். கடவுளின் அன்பு. கடவுள் அன்பு செய்கிறார். புறக்கணித்த அந்த மனிதனை மீட்டு வர தன்னுடைய ஒரே மகனை பலியாக கொடுக்கிறார். அது கடவுளின் அன்பு. அந்த இறையேசு நம்மை எவ்வளவோ அன்பு செய்கிறார். அவர் தன்னுடைய உயிரை நமக்கு கொடுக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே நாம் என்ன வாசிக்க கேட்டோம்? அவர் அவர்கள் மீது ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய ஆவியை முற்றிலும் பெற்றுக்கொள்ள கடவுள் அங்கே, இயேசு அங்கே ஊதி தூய ஆவியை கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட அன்புதான் கடவுளின் அன்பு. இன்று தூய இறுதி ஆண்டவருடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அந்த இறுதி ஆண்டவர் அந்த கடவுளின் அன்பை வெளிப்படுத்துபவராக இருக்கின்றார். அவருடைய இருதயம் அன்பால் நிறைந்திருக்கின்றது. அதனால் தான் அது தூய இதயம் என்று அழைக்கப்படுகிறது. தூய இதயம், தூய்மை மிகு இதயம். ஏனென்றால் அந்த இதயம் அன்பால் நிறைந்திருக்கின்றது. கடவுள் ஒரு குடும்பமாக இருக்கின்றார், அன்பின் குடும்பம். அந்த குடும்பத்தின் சாயலில் மனிதனை குடும்பமாக படைத்தார். கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒரு குடும்பம். எப்படி தந்தை மகனை முற்றிலும் அன்பு செய்து மகனோடு ஒன்றித்திருக்கின்றாரோ, மகன் தன்னுடைய தந்தையை அன்பு செய்து தந்தையோடு ஒன்றித்திருக்கின்றாரோ, அவர்கள் அன்பில் ஒன்றாயிருக்கின்றார்கள். 3 ஆட்கள் அந்த அன்பில் ஒருவருக்கொருவர் தன்னை கொடுத்து அந்த அன்பில் அவர்கள் ஒன்றாயிருக்கின்றார்களோ, தூய ஆவியால் அவர்கள் ஒன்றாயிருக்கின்றார்கள். அந்த சாயலில் மனிதன் படைக்கப்பட்டான். எனவே கணவன் மனைவியையும், மனைவி கணவனையும் அவர்கள் எப்படி இறைவன் தன் மகனை நேசித்தாரோ, மகன் தந்தையை நேசித்தாரோ, அதே அன்பில்
அன்பு செய்ய அழைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், துக்கங்கள், துயரங்கள் ஏன் வருகின்றன? நாம் அந்த அன்பில் குறைவாக இருக்கின்றோம். அந்த அன்பின் பற்றாக்குறைவுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளும். எனவே நாம் இன்று நம்மை பற்றி சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை பற்றி நாம் சிந்தித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எங்கே என்னுடைய துக்கங்கள், துயரங்களுக்கு காரணம் இருக்கின்றது என்று. திருஹிருதய ஆண்டவர் அதை வெளிப்படையாக நமக்கு சொல்வார். நற்கருணையான திருஹிருதய ஆண்டவர். நற்கருணை, அந்த நற்கருணை என்பது என்ன? உண்மையிலே இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுக்கின்றார். தன்னை முழுமையாக நமக்கு அர்ப்பணிக்கின்றார். இயேசுவின் உடலும் இரத்தமும் தான் அந்த நற்கருணை. அந்த நற்கருணையான திருஹிருதயம், அந்த திருஹிருதயத்தை பாருங்கள். டிவைன் மர்சி ஜீசஸ், அந்த பிக்சரை பாருங்கள், அவருடைய இதயத்தை பாருங்கள். அந்த இதயம் ஈட்டியால் குத்தப்பட்டது, குத்தி திறக்கப்பட்ட அந்த விழாவிலிருந்து தண்ணீரும் இரத்தமும் வெளிப்படுகின்றன. அதனுடைய அடையாளம் என்ன? அது அன்பின் அடையாளம். அந்த தண்ணீரானது திருமுழுக்கென்ற அருட்சாதனத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அந்த இரத்தமானது நற்கருணையை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. எவ்வளவோ மேன்மையான உண்மைகளை பாருங்கள். ஆண்டவருடைய இதயத்திலிருந்து, குத்தி திறக்கப்பட்ட அந்த இதயத்திலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வெளிப்படுகின்றன. அந்த தண்ணீர் அந்த திருமுழுக்கை எடுத்து காட்டுகின்றது. அந்த இரத்தம் இயேசுவின் உடலையும் இரத்தத்தின் நற்கருணையை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இந்த ரெண்டு அருட்சாதனங்கள், திவ்ய அருட்சாதனங்கள், திருமுழுக்கு, திவ்ய நற்கருணை, இந்த ரெண்டு அருட்சாதனங்களே அது நமக்கு எடுத்து காட்டுகிறது. இவ்வளவு அன்பான ஆண்டவர், ஆனால் நாம் அதை உணராமல் இருக்கின்றோம், அறியாமல் இருக்கின்றோம். அதை உணர்வதற்கு, அதை அறிவதற்கு நமக்கு தேவைப்படுவது என்ன? தூய ஆவியார். இயேசு என்ன சொன்னார்? நான் என் தந்தையிடம் செல்கின்றேன், அது உங்களுக்கு நல்லது. நான் தந்தையிடம் சென்று துணையாளரை உங்களுக்காக அனுப்புவேன். அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். அவர் உங்களை வல்லமையால் நிரப்புவார். அவர் உங்களை வலுப்படுத்துவார். அவர் உங்களோடு இருப்பார் என்ற உறுதியை, அவர் வாக்குறுதியை நமக்கு அவர் அளித்துள்ளார். எனவே தூய ஆவியார் நமக்கு தேவைப்படுகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று அந்த அன்பை நாம் நினைத்து பார்க்கின்றோம். கடவுளின் அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பு! தன்னுடைய ஒரே மகனை நமக்காக சிலுவையிலே பலி செய்த அந்த அன்பு, அந்த அன்பை பின்பற்றி தான் எத்தனையோ மிஷனரிஸ் அந்த அன்பை வந்து போதிக்கின்றார்கள். அந்த அன்பை பின்பற்றி, அந்த அன்பை உணர்ந்தவர்கள், அந்த அன்பை அனுபவித்தவர்கள் இங்கே வந்து அந்த அன்பை அவர்கள் போதிக்கின்றார்கள். அதில் ஒருவர் தான் நம்முடைய அருள் தந்தை லூயிஸ் கோதேக். அவருக்கு ஏன் இப்படி செய்ய வேண்டும்? அவர் இங்கே வந்து இந்த மக்களுக்காக தன்னுடைய குடும்பத்தில் இருந்த அந்த சொத்தை விற்று இந்த மக்களுக்காக இந்த பணிகளை எல்லாம் செய்திருக்கிறார். எதற்காக? அந்த அன்பை அவர் அறிந்ததனால், அந்த அன்பை அவர் அனுபவித்ததனால். இன்று நீங்கள் அவரை அணிலாடியின் அப்போஸ்தலர் என்று கூறுகிறீர்கள். ஆனால் அவருடைய மனப்பான்மை உங்களுடைய மனதில் இருக்கின்றதா? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா? அவரை அணிலாடியுடைய அப்போஸ்தலர் என்று கூறுவது மட்டும் போதாது, அவருடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும். அவர் இப்படிப்பட்ட ஒரு தியாகம் உள்ளவராக இருந்தார். எல்லாவற்றையும் உங்களுக்காக கொடுத்தார். எப்படி கடவுள் கொடுப்பவராக எப்போதும் இருக்கின்றாரோ அதே போல் அவரும் இருக்கின்றார். எனவே உண்மையிலே இயேசுவை அன்பு செய்து கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும் மக்கள் அந்த கடவுளை போன்று இருப்பார்கள். மற்றவர்கள் இந்த உலகத்திற்காக வாழ்பவர்களாக இருப்பார்கள்.
அந்த உலகத்திற்காக வாழ்பவர்கள் எப்போதும் பிரச்சனைகளால் நிறைவுள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் கடவுளின் அன்பை உணர்ந்து அந்த அன்பை அனுபவித்து வாழ்பவர்கள் பிரச்சனைகளை எளிதாக அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த பிரச்சனைகளால் அவர்கள் வாடிவிட மாட்டார்கள். ஆனால் அந்த பிரச்சனைகளை வெல்லும் அந்த வல்லமை தூய ஆவியார் அவர்களுக்கு கிடைக்கும். எப்போது நாம் கடவுளின் அன்பில் ஒன்றித்திருந்து அந்த அன்பை நாம் முற்றிலும் அறிந்து அதை அனுபவித்து அந்த அன்பு செய்பவர்களாக மாறும்போது தூய ஆவியார் நம்மில் செயல்படுபவராக மாறுகின்றார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் துவக்கம். திருமுழுக்கு என்ற அருட்சாதனம் குத்தி திறந்த விழாவிலிருந்து வந்த இரத்தமும் தண்ணீரும் அதை எடுத்து காட்டுகிறது. அங்கே இயேசுவின் திரு இதயத்தில் நம்முடைய வாழ்க்கை தொடங்குகிறது. திருமுழுக்கு என்ற அருட்சாதனம் வழியாக. திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்திலே என்ன நடக்கிறது? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, நாம் தூய்மையாக்கப்படுகின்றோம். அதனால்தான் இயேசு தன்னை சிலுவையிலே பலியாக அர்ப்பணம் செய்தார். அந்த பலி அர்ப்பணத்தின் வழியாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, நாம் தூய்மையாக்கப்படுகின்றோம் திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தின் போது. இரண்டாவதாக நாம் கடவுளின் பிள்ளைகளாக மாறுகின்றோம். கடவுளை தந்தை என்று அழைக்கும் உரிமை நமக்கு கிடைக்கின்றது. கடவுளின் பிள்ளைகளாக மாறுகின்றோம். மூன்றாவதாக நாம் தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக மாறுகின்றோம். தூய ஆவியார் நம்மில் குடிகொள்கின்றார். நாம் தூய ஆவியாரின் உறைவிடமாக மாறுகின்றோம். நான்காவது, நாம் திருச்சபையின் உறுப்பினர்களாக மாறுகின்றோம். திருச்சபை இயேசுவின் உடல். திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவன் இயேசுவின் உடலின் உறுப்பினராக மாறுகின்றான். இந்த 4 மாற்றங்கள் திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தின் போது நம்மிடம் நடக்கின்றது. நாம் அதை அறிந்திருக்கின்றோமா? தூய்மையாக்கப்பட்டோம், கடவுளின் பிள்ளைகள் என்று ஆக்கப்பட்டோம், கடவுளை தந்தை என்று அழைக்கும் உரிமை நமக்கு கிடைக்கிறது. தூய ஆவியின் உறைவிடமாகின்றோம், இயேசுவின் உடலின் உறுப்பினர்களாக மாறுகின்றோம். அது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தில் இந்த வாழ்க்கை தொடங்குகிறது. அந்த வாழ்க்கையை சரிவர நல்ல முறையில் அந்த வாழ்க்கையை நடத்ததான் தூய ஆவியார் நம்மிடம் குறிகொள்கிறார். இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுக்கின்றார். எனவே இந்த இரண்டும் அந்த அன்பின் அடையாளமாக மாறுகிறது. நற்கருணையான திரு இருதயம், நற்கருணை இயேசுவின் அன்பின் அடையாளம். அந்த அன்பினால் அவர் நமக்கு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுத்தார். உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன இயேசு தந்த நற்கருணை வழியாக நம்மோடு இருக்கின்றார். அவர் என்ன சொன்னார்? இதை என் நினைவாக செய்யுங்கள். நான் உங்களை அன்பு செய்கிறேன். அந்த அன்பிற்காக என்னையே உங்களுக்காக நான் கையளித்து விட்டேன். இப்போது நான் உங்களோடு இருக்கின்றேன். எனவே என்னை நினைவு செய்து வாழ்க்கை நடத்துங்கள் என்று நினைவில் வாழுங்கள் என்று நம்மை அழைக்கின்றார். பிள்ளைகள் உறுதிபூசுதல் என்னும் அருட்சாதனம் எடுக்க இருக்கின்றார்கள். இந்த உறுதிபூசுதல் என்னும் அருட்சாதனத்தில் என்ன நடக்கிறது? எல்லா பிள்ளைகளும் கவனமாக கேளுங்க. ஏய் கவனமாக கேளு. உறுதிபூசுதல் நேரத்தில் கேள்வி கேட்பேன், பதில் சொல்ல முடியலைன்னா நான் உறுதிபூசுதல் கொடுக்க மாட்டேன். முதல்ல சொல்லிட்டேன். பிறகு வந்து இங்கே சண்டைக்கு நிற்கக்கூடாது. நான் உறுதிபூசுதலின் போது நான் இப்போ சொன்னதெல்லாம் கேட்பேன். பதில் சொல்ல முடியல, உறுதிபூசுதல் கிடைக்காது. சரியா? உங்களுக்கு திருமுழுக்கு என்ற அருட்சாதனம் கிடைத்திருக்கா? கிடைத்திருக்கா? எல்லாருக்கும் கிடைத்திருக்கா? தூய ஆவியார் உங்களிடம் இருக்கிறாரா? தூய ஆவியார் கிடைச்சிருக்கா? கிடைச்சிருக்கா? தூய ஆவியார் கிடைச்சிருக்கா? தூய ஆவியார் யார்? தூய ஆவியார் யார்? மூவர் கடவுளின் 3ஆம் ஆள். அவர் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? எங்க இருக்காரு? தூய ஆவியார் உங்கள்கிட்ட இருக்காரா? இல்லையா? இல்லை, தூய ஆவியார் இல்லை. திருமுழுக்கு கிடைச்சிருக்கா? எப்படி தெரியும்?
குழந்தையா இருக்க சமயத்தில் திருமுழுக்கு கிடைச்சது. உனக்கு எப்படி தெரியும்? அப்பா அம்மா சொன்னாங்க. ஓகே. அந்த திருமுழுக்கு நேரத்தில் என்ன நடந்தது தெரியுமா? உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க சின்ன பிள்ளையாக இருந்தபோது உங்களுடைய அப்பா அம்மா எடுத்து வந்து சாமியார்ட்ட சொன்னாங்க, எனக்கு பிள்ளைக்கு பேப்டிசம் கொடுங்கன்னு. அவர் பேப்டிசம் கொடுத்தாரு, பிள்ளையை கொண்டு வீட்டுக்கு போனாங்க. என்னதாவது நடந்துதா? என்னதாவது நடந்துதா? திருமுழுக்கு என்ற அருட்சாதனம் கிடைச்ச போது ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டு பக்கத்தில் சரியா கேளுங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் மற்ற மக்களும் இருக்கிறார்கள். மற்ற மக்களும் இருக்கிறாங்க. கிறிஸ்தவ இல்லாத மக்கள் இருக்கிறார்கள். இந்துக்கள் இருக்கிறாங்களா? முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்களா? அந்த இந்து பிள்ளைக்கும் இந்த பிள்ளைக்கும் என்ன வித்தியாசம்? அவங்களுக்கு திருமுழுக்கு கிடைச்சிருக்கா? இல்லை. உங்களுக்கு திருமுழுக்கு கிடைச்சிருக்கு. அந்த பிள்ளைக்கும் உங்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? பார்க்கறதுல ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? இல்லை. படிக்கிறதுல ஏதாவது வித்தியாசம் இருக்கிறா? இல்லை. அதே போல படிக்கிறீங்க. என்ன வித்தியாசம் இருக்கிறது உங்களிடம்? ஏன் திருமுழுக்கு பெற்றீர்கள்? அந்த திருமுழுக்கில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இதையெல்லாம் அறியாததால் தான் நாம் ஒரு பேரளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். உண்மையிலே நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. திருத்தந்தை பிரான்சிஸ், நான் சொல்லல, திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்கிறார், எனக்கு கிறிஸ்தவர்கள் வேண்டாம், திருச்சபையில் எனக்கு கிறிஸ்தவர்கள் வேண்டாம். ஏனென்றால் எல்லா கிறிஸ்தவர்களும் பேரளவில் கிறிஸ்தவர்கள். அவருடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் அடிப்படைகளை என்னால் பார்க்க முடியவில்லை. புரியுதா? அதான் அவர் சொல்றார், எனக்கு கிறிஸ்தவர்கள் வேண்டாம். எல்லாரும் சொல்ல நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன், ஆனால் கிறிஸ்துவின் அடிப்படை உன்னுடைய வாழ்க்கையில் இல்லவே இல்லை. ஏனென்றால் நாம் இதை உணராமல் இருக்கின்றோம், அறியாமல் இருக்கின்றோம். இப்போ நான் பிள்ளைகள்கிட்ட கேட்டேன், நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறீர்கள், அந்த பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? பேரில் வித்தியாசம் இருக்கும். அவன் சிவன் அடிமை என்று சொல்லுவான், நீ இயேசு அடிமை என்று சொல்லுவாய். அவ்வளோதான் வித்தியாசம். திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தில் என்ன நடந்தது அதை அறியணும். அதன்படி நம்முடைய வாழ்க்கை மாறணும். இன்னைக்கு நீங்கள் திரும்ப வீட்டுக்கு போனதும் முதல் கேள்வி உங்கள் அப்பா அம்மாவிட்ட கேட்கணும். கேட்பீங்களா? என்ன கேட்கணுன்னா, என்ன நீங்கள் ஞான ஸ்நானத்துக்கு கோவிலுக்கு கொண்டு போய் திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தை கொடுத்தீர்கள், அந்த நேரத்தில் என்ன நடந்தது எனக்கு சொல்லித்தாருங்கள்னு கேளுங்க. கேட்பீங்களா? கேட்கணும், எல்லாரும் கேட்கணும். நான் இனி ஜூலை 1 நான் திரும்ப இங்கே வரேன். அந்த சமயத்தில் உங்கள்கிட்ட எல்லாம் நான் இதை கேட்பேன், உங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னு. புரியுதா? இயேசுவுக்கு திருமுழுக்கு கிடைத்ததா? எங்கே கிடைத்தது? யோர்தான் நதியில். யார் கொடுத்தா? திருமுழுக்கு யோவான். நல்ல பிள்ளைகள், கேட்டகிசம் அவங்களுக்கு தெரியுது. ஸோ திருமுழுக்கு யோவான் இயேசுவுக்கு யோர்தான் நதியில் திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தை கொடுத்தார், இல்லையா? இல்லையா? அந்த நேரத்தில் என்ன நடந்தது? வானம் திறந்தது. வானம் திறந்தது. அதற்கு தூய ஆவியார் அவர் மேல் இறங்கி வந்தார். அது பிறகு வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. அந்த குரல் என்ன சொன்னது? அது யாருடைய குரல்? யாருடைய குரல்? தந்தையாகிய கடவுள். அவர் என்ன சொன்னார்? இதோ என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன். ஸோ இயேசுவுக்கு திருமுழுக்கு கிடைச்ச போது வானம் திறந்தது.
தூய ஆவியார் அவர் மேல் இறங்கி வந்தார். தந்தை அங்கிருந்து என்ன சொல்கிறார்? இதோ என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன். இது நடந்துதா? நடந்துதா? உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கும் போதும் இதே நிகழ்ச்சி நடந்தது. ஆனால் உங்களுக்கு தெரியவில்லை, நீங்கள் பிள்ளைகளாக இருந்தீங்க. உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு தெரியவில்லை என்ற நம்பிக்கையில் குறைவாக இருந்தார்கள். பக்கத்தில் இருந்தவர்கள் குருக்கள், அவர்களுக்கு தெரிஞ்சதோ என்னதோ தெரியாது. உங்களுக்கு திருமுழுக்கு என்ற அருட்சாதனம் கொடுக்கும்போது இந்த 3 நிகழ்ச்சிகள் நடந்தது. பிள்ளைகளே, கவனமாக கேளுங்க. உங்களுக்கு ஞானஸ்நானம் கிடைத்த சமயத்தில் இந்த 3 நிகழ்ச்சிகள் நடந்தது. எப்போ உங்களுக்கு குருவானவர் ஞானஸ்நானம் கொடுத்தாரோ அந்த நேரத்தில் என்ன நடந்தது? வானம் திறந்தது. உண்மையிலே வானம் திறந்தது. அங்கிருந்து யார் உங்கள் மேல் இறங்கி வந்தார்? தூய ஆவியார் உங்கள் மேல் இறங்கி வந்தார். தந்தை அங்கிருந்து என்ன சொன்னார்? இதோ என் அன்பார்ந்த மகள், இதோ என் அன்பார்ந்த மகன் என்று உங்களை ஏற்றுக்கொண்டார். இந்த 3 நிகழ்ச்சி உங்களுடைய திருமுழுக்கின் போது நடந்தது. உங்கள் அப்பா அம்மா சொல்லித்தரல, உங்கள் மற்ற ஞானத்தாய் தந்தையர் சொல்லித்தரல, உங்கள் குருவானவர் ஒருவேளை சொல்லி தந்திருப்பாரோ தெரியல. நான் சொல்லித்தாரேன். உங்களுடைய திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தின் போது இந்த 3 நிகழ்வுகள் நடந்தன. என்ன எல்லாம் நடந்து? வானம் திறந்தது, தூய ஆவியார் இறங்கி வந்தார், இதோ என் அன்பார்ந்த மகன், தந்தை ஆகிய கடவுள் உங்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். புரியுதா? எல்லாருடைய திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தின் போது இது நடந்தது. அதான் இந்த திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தை நாம் நடத்தும் போது அதை அறிந்து அனுபவித்து பக்தியோடு நடத்தணும். அது நம்முடைய வாழ்க்கையின் தொடக்கம். வாழ்க்கையின் தொடக்கம். அந்த நேரத்தில் தான் நாம் யாராக மாறுகிறோம்? கிறிஸ்தவர்களாக மாறுகிறோம். எனவே நீங்கள் தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டவர்கள், செயல்படுவார்கள். ஒரு இந்து, முஸ்லீம், மற்ற மதத்தினர், நாம் கிறிஸ்தவர்கள், வித்தியாசம் என்ன? நாம் தூய ஆவியாரால் செயல்படுபவர்கள், தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டவர்கள், தூய ஆவியாரால் செயல்படுவார்கள். அதுதான் ஒரு கிறிஸ்தவன். அதான் திருத்தந்தை சொன்னார், எனக்கு கிறிஸ்தவர்கள் வேண்டாம், சீடர்கள் வேண்டும். சீடர்கள் வேண்டும். சீடர் யார்? இயேசு சொன்னதை கேட்டு அதன்படி நடப்பவர்கள் தான் சீடர்கள். மிஷனரி சீடர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதை உணர்ந்து அனுபவித்து அறிந்து அதை பிறரோடு பகிர்ந்து வாழ்பவர்கள் தான் மிஷனரி சீடர்கள். அவர்கள்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள், மற்றவர்கள் அல்ல. அவர்கள்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். இது அறியணும். நீங்கள் ரொம்ப முக்கியம். நம்ம ஒவ்வொரு வருஷமும் கொண்டாட்டம் எடுக்கிறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோம், அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம வாழ்க்கை மாறணும். வாழ்க்கையின் அந்த முழு உண்மையை நாம் அறியணும். இன்றைக்கு இந்த திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்திலே மேன்மையை நாம் அறியாமல் இருப்பதால் தான் சாதி என்ற முறையில் நான் பிளவுபட்டு வாழ்கிறோம். அந்த திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தின் போது கடவுளின் பிள்ளைகளாக மாறிவிட்டோம். எல்லோரும், ஒரு வேறுபாடு இல்லை. எனவே இந்த அருட்சாதனத்தின் அடையாளங்கள், அதனுடைய உண்மைகளை நாம் அறிந்து வாழ்வர்களாக மாற வேண்டும். இந்த 3 நிகழ்ச்சிகள் நடக்குது, தெரியுதுல்ல? நான் கேட்பேன், கவனமாக இருங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் போகிறதில்ல, நான் கேள்வி கேட்டு தான் துருதி கொடுப்பேன். இன்னும் இந்த 3 நிகழ்ச்சிகள் நடக்கும்போது உங்களிடம் 4 மாற்றங்கள் நடைபெறுகிறது. திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் 4 மாற்றங்கள் நடக்கிறது. முதல்ல என்ன மாற்றம்? உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஜென்ம பாவம், எல்லா பாவங்களும்
மன்னிக்கப்படுகின்றன. முதல் மாற்றம் என்னது? எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. நீங்கள் தூய்மையாக்கப்படுகிறீர்கள். தூய்மையாக்கப்பட்ட பிறகு இரண்டாவது மாற்றம், கடவுளின் பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். கடவுளை தந்தை என்று அழைக்கும் உரிமை உங்களுக்கு கிடைக்கிறது. இது இரண்டாவது மாற்றம். கடவுளின் பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். கடவுளை தந்தை என்று அழைக்கும் உரிமை உங்களுக்கு கிடைக்கிறது. புரியுதா? மூன்றாவது, தூய ஆவியார் உங்களிடம் குடிகொள்கிறார். அந்த ஆவியானவர் தந்தையினுடைய ஆவி, மகனுடைய ஆவி, இந்த ஒன்றுபட்டு மூவர் கடவுள் உங்களிடம் வந்து குடிகொள்கிறார்கள். மூன்றாவது, தூய ஆவியார் நம்மிடம் உறைவிடம் கொள்கிறார். தூய ஆவியார் உங்களிடம் இருக்கின்றார். அந்த ஆவிக்கு சக்தி உண்டு. எனவே ஒரு கிறிஸ்தவன் வல்லமையாலும் சக்தியாலும் நிறைந்தவனாக இருக்கின்றான். தூய ஆவியார் நம்மிடம் குடிகொள்கிறார், எப்போதும் இருக்கின்றார். ஆனால் பாவம் செய்யும் போது தூய ஆவியார் நம்மை விட்டு விலகுகிறார். அதனால் தான் பாவத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். பாவம் செய்யும் போது தூய ஆவியார் நம்மை விட்டு விடுகிறார், இழந்து விடுகிறோம் தூய ஆவியாரை. எனவே மூன்றாவது மாற்றம் என்ன? தூய ஆவியார் நம்மிடம் குடிகொள்கிறார். நான்காவது மாற்றம், திருச்சபையின் உறுப்பினர்களாக மாறுகின்றோம். திருச்சபை என்றால் என்ன? இயேசுவின் உடல், த மிஸ்டிக்கல் பாடி ஆஃப் கிரைஸ்ட். நாம் இயேசுவின் உடலின் உறுப்பினர்களாக மாறுகின்றோம். எல்லோரும், திருமுழுக்கு பெற்ற எல்லோரும் இயேசுவின் உடலின் உறுப்பினர்கள். அவர்களை நாம் பிரிக்க முடியுமா? இவன் அந்த ஜாதி, இவன் இந்த ஜாதி, இவன் கீழ் ஜாதி, அவன் மேல் ஜாதி, அவன் அந்த மொழி பேசுவான், இந்த மொழி பேசுவான், அந்த நாட்டில் உள்ளவன் இந்த நாட்டில் உள்ள, பிரிக்க முடியுமா? முடியுமா? முடியாது. இது எவ்வளோ மேன்மையான உண்மை. இன்று நாம் இதை அறியாமல் இருக்கிறோம். அந்த உண்மையை அறியாமல் நாம் சாத்தானுக்கு அடிமைப்பட்டு பிளவுபட்டு வாழ்க்கை நடத்துகிறோம். அங்கே தூய ஆவியார் செயல்பட முடியாது. யாரெல்லாம் இந்த பிளவுபட்ட மனப்பான்மையோடு வாழ்க்கை நடத்துகிறார்களோ, பிளவுபடுத்தி செயல்படுகிறார்களோ, அங்கே தூய ஆவியாரால் செயல்பட முடியாது. அவர்கள் கடவுளின் பிள்ளைகளாக இருக்க முடியாது. எனவே இது ரொம்ப முக்கியம். உறுதி பூசுதல் என்னும் அருட்சாதனம். So once again, பதில் சொல்லல, உறுதி பூசுதல் இல்லை. once again, இயேசுவின் திருமுழுக்கின் போது என்ன நடந்தது? என்ன நிகழ்ச்சிகள் நடந்தது? 1, வானம் திறந்தது. 2, தூய ஆவியார் இறங்கி வந்தார். 3, இதோ என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பொறுப்பேன். தந்தையாகிய கடவுள் மகனை ஏற்றுக்கொள்கிறார். ஓகே, உங்களுடைய திருமுழுக்கின் போது இது நடந்ததா? நடந்தது. அந்த நிகழ்வின் போது 4 மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் காண்கின்றோம். அந்த 4 மாற்றங்கள் என்ன? முதல், பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. 2வது, கடவுளின் பிள்ளைகளாக மாறுகின்றோம். 3வது, தூய ஆவியாரின் உறைவிடமாக மாறுகின்றோம். 4வது, திருச்சபையின் உறுப்பினர்கள். திருச்சபை என்றால் இயேசுவின் உடல். இதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். அன்பார்ந்த பிள்ளைகளே, வளர்ந்தவங்க வளர்ந்துட்டாங்க. இப்போமாவது இதையெல்லாம் நாம் நினைத்து உணர்ந்து ஒரு நல்ல கிறிஸ்தவனாக நாம் வாழ வேண்டும். அதுக்கு தான் நான் இப்போ அழுத்தமாக உங்கள்கிட்ட இதை சொல்கிறது. ஐநோ இங்கே இருந்து நிறைய பேர் சாமியார் ஆவதற்கு குருமடம் வருவாங்க, சிஸ்டர் ஆவதற்கு கான்வென்ட் போவாங்க. அவங்க இதெல்லாம் அறிந்து நல்ல பிள்ளைகளாக மாறணும். திருமணம் செய்பவர்களும் நல்ல பிள்ளைகளாக மாறி நல்ல திருமணம் செய்து நல்ல குடும்பத்தை நடத்தணும். அப்போதான் நம்முடைய திருச்சபை வளரும். அதனால தான் இதை அழுத்தமாக சொல்கிறேன். ஆனால் இன்னைக்கு உறுதி பூசுதல் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? உறுதி பூசுதல் என்ன நடக்குது? திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தில் அந்த 4 மாற்றங்கள் நடந்தது, நிகழ்வுகள் நடந்தது.
அந்த இதில் நீங்கள் இப்போது உறுதிப்படுத்தப்படுகிறீர்கள். உங்களுடைய நெற்றியில் திருத்தைலம் பூசி தூய ஆவியாரால் நீங்கள் முத்திரையிடப்பட்டு இறைவனுக்கு சொந்தமான பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். புரியுதா? நீங்கள் இங்கே வருவீங்க உறுதி பூசலுக்கு, அந்த சமயத்தில் பக்தியோடு இதை உணர்ந்து கொண்டு வர வேண்டும். இங்கே எங்கேயும் பார்த்துட்டு வந்தால் நான் கொடுக்க மாட்டேன். நான் எனக்கு 2 கண்ணு இல்லை, நிறைய கண்ணு இருக்குது, நான் பார்த்துட்டே இருப்பேன். அதனால் பக்தியோடு வரணும். இப்போ நடக்க போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. உங்களுடைய நெத்தியில் திருத்தைலம் பூசி சிலுவை வரையும் போது தூய ஆவியார் உங்களை முத்திரையிட்டு தனதாக்கி கொள்கிறார். நீங்கள் இன்னையிலிருந்து யாருக்கு சொந்தம்? இறைவனுக்கு சொந்தம். அப்பா அம்மாவுக்கு சொந்தமா? இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்பா அம்மா தடி எடுத்துகிட்டு வருவாங்க என்ன இதுக்கு பூசைக்கு பிறகு அடிக்கிறதுக்கு. அப்பா அம்மா யாருக்கு சொந்தம்? கடவுளுக்கு சொந்தம். நீங்கள் யாருக்கு சொந்தம்? கடவுளுக்கு. கடவுள் முத்திரையிட்டு உங்களை தனதாக்கி கொள்கிறார். புரியுதா? நீங்கள் கடவுளுக்கு சொந்தம், சாத்தானுக்கு சொந்தம் அல்ல. அதனால அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் முன் வர வேண்டும். புரியுதா? ஓகே, யாராவது ஒரு ஆள் ஒரு பிள்ளை முன்னால் வந்து அந்த 3 நிகழ்வுகளும் இந்த 4 மாற்றங்களையும் யாராவது சொல்லுவாங்களா? யார் வருவா? Hey, come. வானம் திறந்தது, தூய ஆவியார் இறங்கி வந்தார். இவரே என் மகன், இவரை கண்டு நான் பூரிப்படைகிறேன் அப்படின்னு தந்தையாகிய கடவுள் சொன்னார். முதலாவது நமது ஜென்ம பாவங்கள் கழுவப்படுகிறது. 2வது கடவுளின் பிள்ளைகளாகிறோம். 3வது தூய ஆவியாரின் உறுப்பிடமாகிறோம். 4வது திரு அவையின் உறுப்பினர்களாகிறோம். நான் ஏன் இந்த ஒரு பிள்ளையை கூப்பிட்டு சொன்னேன்னு சொன்னால், நீங்கள் 200 பேர் இருக்கின்றீர்கள். 200 பேர்கிட்ட என்னால் கேள்வி கேட்க முடியாது. அதனால் இப்போ கேள்வி கேட்டுட்டேன். ஒரு விதம் எல்லாருக்கும் இது புரியுது. இதே போல் நீங்கள் வாழ்க்கை நடத்த வேண்டும். ஓகே, பக்தியோடு அணிலாடியில் உள்ள இந்த பிள்ளைகள் பக்தியுள்ள பிள்ளைகளாக மாறி இயேசுவின் சீடர்களாக நீங்கள் வாழ்க்கை நடத்த வேண்டும். பேரளவில் உள்ள கிறிஸ்தவர்களை மட்டுமல்லாமல் உண்மையிலே இயேசுவின் மிஷனரி சீடர்களாக நீங்கள் வாழ்க்கை நடத்த வேண்டும். புரியுதா? ஓகே, இப்போ உறுதி புஸ்தலின் அருட்சாதனத்தை கொடுப்போம். பக்தியோடு தயார் செய்யுங்கள்.